உண்மையான செல்வம். ஒரு பெரிய ஊரில் மிகவும் பணக்கார மனிதர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தார். தூர நகரத்தில் படித்துக் கொண்டிருந்த அவரது மகன் விடுமுறைக்காக வீட்டிற்கு திரும்பினான். பணக்கார மனிதர் தன் மகனிடம் தான் எவ்வளவு பணக்காரர் என்பதை காட்ட விரும்பினார். ஆனால் அவரது மகனுக்கு ஆடம்பர வாழ்க்கை பிடிக்கவில்லை. ஏழை மக்களின் வாழ்க்கையை காட்டுவதற்காக ஒரு நாள் முழுவதும் ஊரை சுற்றிப் பார்க்க பணக்கார மனிதர் திட்டமிட்டார். தந்தையும் மகனும் தேரில் ஏறி ஊர் முழுவதையும் சுற்றிப் பார்த்தனர். 2 நாட்களுக்குப் பிறகு வீடு திரும்பினர். பணக்கார மனிதர் தன் மகனிடம், இந்த பயணத்தில் இருந்து என்ன கற்றுக்கொண்டாய் என்று கேட்டார். மகன் அமைதியாக இருந்தான். இப்போது ஏழைகள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள், எப்படி வாழ்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டாய் என்றார் தந்தை. இல்லை அப்பா என்றான் மகன். தந்தை அதிர்ச்சியடைந்து, ஏன் இப்படி சொல்கிறான் என்று கேட்டார். மகன் சொன்னான், நம்மிடம் 2 நாய்கள் மட்டுமே உள்ளன. அவர்களிடம் 10 நாய்கள் உள்ளன. நம்மிடம் பல்வேறு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட விலை உயர்ந்த விளக்குகள் உள்ளன. ஆனால் அவர்களிடம் இரவை வெளிச்சமாக்க எண்ணற்ற நட்சத்திரங்கள் உள்ளன. நமக்கு உணவு தேவைப்பட்டால் அவர்களிடமிருந்து வாங்க வேண்டும். ஆனால் அவர்கள் தங்கள் சொந்த உணவை விளைவிக்கும் அளவுக்கு பணக்காரர்கள். மகனின் வார்த்தைகளைக் கேட்டு பணக்கார தந்தை அதிர்ச்சியடைந்து பேச்சிழந்து போனார். இறுதியாக மகன், அப்பா, யார் பணக்காரர் யார் ஏழை என்பதை காட்டியதற்கு நன்றி. நாம் எவ்வளவு ஏழைகள் என்பதை புரிய வைத்ததற்கு நன்றி என்றான். நீதி. உண்மையான செல்வம் என்பது பணத்தாலும் சொத்துக்களாலும் அளக்கப்படுவதில்லை. உண்மையான செல்வம் என்பது நல்ல நட்புறவுகளிலும் அன்பான உறவுகளிலும் தான் இருக்கிறது. True wealth. Once upon a time, there lived a very wealthy man in a large town. He led a luxurious life. His son, who was studying in a distant city, returned home for vacation. The wealthy man wanted to show his son how rich they were, but his son wasn't fond of their luxurious lifestyle. The father planned a day's visit around town to show his son how poor people lived. They took a chariot and toured the entire town, returning home after 2 days. The wealthy man asked his son, what did you learn from the trip? The son remained silent. Finally, you have realized how the poor suffer and how they actually live, said the father. No, father, replied the son. Shocked, the father asked why he said this. The son explained, we have only 2 dogs. They have 10 dogs. We have expensive lights imported from various countries, but they have countless stars lighting their nights. We have to buy our food, but they are rich enough to grow their own. The wealthy father was stunned and speechless upon hearing his son's words. Finally, the son said, Dad, thank you for showing me who is truly rich and who is poor. Thank you for helping me understand how poor we really are. Moral. True wealth is not measured by money and property. True wealth lies in good friendships and compassionate relationships.